இப்போ நிறைய பேர் இந்த தேவ சித்தனாலே பயப்படுறாங்க. அது எப்படி இருக்குமோ தெரியலையா பஸ்ட்டு, தேவ சித்தனா எப்படி இருக்குமோ தெரியல, பயமா இருக்குது. தேவ சித்தனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது, தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க வேகமா. ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகல. வசனம் மனப்படமே நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல தேவ சித்தத்தை பற்றி அதனுடைய குணாதிசயங்கள் 3 இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். தேவ சித்தம் எப்படிப்பட்டது? நன்மையானது. 2வது தேவ சித்தம் பிரியமானது. 3வது தேவ சித்தம் பரிபூர்ணமானது. ரொம்ப அழகா இருக்கு இங்கிலீஷ்ல. குட், acceptable and perfect. Good, acceptable and perfect. These are the 3 characteristics of God's will. தேவ சித்தம் முதலாவது நன்மையானது தான் தேவ சித்தம். தீமையே செய்ய மாட்டார் ஆண்டவர். தேவன் நன்மையானவர். அவருடைய சித்தங்கள், அவருடைய நோக்கங்கள் எல்லாம் நன்மை தான். 2வது தேவ சித்தம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிரியமானது. He is always pleased with his will. அவருக்கு பிரியமானபடியே நம்ம செய்யணும்னு விரும்புறாரு. அவருக்கு பிரியமானது தான் அவருடைய சித்தம். 3வது பர்ஃபெக்ட். அதுல ஒரு குறையுமே இருக்காது. அதான் காட்ஸ் வில். இதை போல தான் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவன் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இந்த தேவ சித்தத்தின்படி நான் வாழணும்னு ஜெபிக்கிறான் பாருங்க, அவன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஏன்னா இவனை எனக்காக உண்டாக்கினேன், அவன் எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்துட்டானே, அது மேல ரொம்ப ஆண்டவருக்கு பிரியம் இருக்கும் இல்லையா? நமக்காகவே நம்ம சொல்றபடியே செய்தா அந்த பொருள் மேல நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும் இல்லையா? அவ்வளவு பிரியம் இருக்கும். ஆண்டவர் கூட நம்மளை பார்க்கும்போது அவருக்காகவே அவர் சொல்றபடியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு கொடுக்க ஒரு மனசே வராது. ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வச்சிருந்தேன். அந்த காரை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நிறைய ஓடிடுச்சு, கிலோமீட்டர் ரொம்ப தாண்டிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட பாஸ்டர் அந்த காரை கொடுத்துருங்க பாஸ்டர், ரொம்ப நாள் ஓட்டாதீங்க, அது ஏதாவது பெரிய பிரச்சனையில் விட்டுரும், நீங்கள் அதை கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கிக்கிறீங்க அப்படின்னா. எனக்கு கொடுக்கவே மனசு வரவே இல்லை அந்த காரை. ஏன் தெரியுமா? எனக்கு தொந்தரவே அது கொடுக்கல. ஆமாம், நான் சொல்கிற இழுப்புக்கெல்லாம் அது கீழ்படிச்சது. ஆமாம், ஒரு மக்கார் பண்ணல. அதனால ரொம்ப நாள் இழுத்தடிச்சு அந்த வண்டி விற்கவே கூடாதுன்னு வச்சிருந்தேன். ஆண்டவர் கூட நம்மளை பார்ப்பார், இந்த வண்டி எப்படி இருக்கு. சில வண்டி பார்த்து ஆண்டவர் லெஃப்ட்ல திருப்பினா அது ரைட்ல போடுது. சில வண்டியை பார்த்து ஆண்டவர் பிரேக் அடிச்சா பிரேக்கே நிற்க மாட்டேங்குது. ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னா அது அப்பதான் வேகமா போய் பறிச்சு சாப்பிடுது இல்லையா? சில வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், லைட் ஆஃப் ஆயிரும். பிரசங்க கேட்டுட்டே இருக்கும், திடீர்னு தூங்கிடும். சில வண்டி பெட்ரோல் நிறைய குடிக்கும், புகை மட்டும் வரும், வண்டி மட்டும் முன்னாடி போகாது. எல்லா மீட்டிங்லயும் உட்காந்து ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே. டேங்க் எப்போ ஃபுல் ஆயிடும், ஒன்னையும் செய்யாது. இந்த வண்டியை பிடிக்கும் ஆண்டவருக்கு, சீக்கிரம் சீப்பா அதோட வித்து தொலைக்கலாம்னு தான் நினைப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? இயேசுவே, வேற ஒண்ணுமே வேணாம், என்னை உண்டாக்கினது நீங்க, என்னை படைச்சது நீங்க, என்னை சிருஷ்டித்தது நீங்க, என்னை போஷிக்கிறது நீங்க, என்னை நடத்துறது நீங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா உமக்கு பிரியமா இருந்தா போதும்பா. உன் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் நான் ஜெபம் பண்றேன். அது நிறைவேற்றி முடிக்க எனக்கு கிருபை தாரு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படி?